என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதி 6. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வேலைக்கு சென்ற அம்மா உடனே திரும்பி வந்துவிட சமையலறையில் வேக வேகமாக தன் வேலையை பார்த்து கொண்டிருந்த வெண்மலர், என்னம்மா என்னாச்சு, மொபைல் எதையாவது மறந்து விட்டுட்டு போயிட்டீங்களா என்று கேட்டாள். ஏனோ அவளிடம் சிறிது விளையாடி பார்க்க வேண்டும் என்று அம்மாவுக்கு ஒரு ஆசை. இல்லடி, நான் ஒரு 3 மாசம் லீவு போட்டிருக்கேன். அம்மா கூற அதிர்ச்சியோடு அம்மாவை பார்த்தவள், என்ன 3 மாசம் லீவா? அப்போ வட்டி எல்லாம் எப்படி குடுக்கறதாம்? அப்பாவை செக்கப்புக்கு கூட்டிட்டு போகணும், அப்பாவுக்கு மெடிசின் வாங்கணும், அதையெல்லாம் எப்படி பாத்துக்கிறதாம்? அதுதான் நீ இப்ப வேலைக்கு போறல்ல. போறேன் தான், ஆனா அந்த காசுல சீட்டு ஒண்ணு போட்டு பூரணி அம்மாவுடைய கடனை அடைச்சிடலான்னு நீங்க தானே சொன்னீங்க. சொன்னேன் தான், ஆனா எனக்கு இப்ப ரெஸ்ட் வேணும்னு தோணுதே. கொஞ்ச நாளாவே அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு போய் 3 மாசம் லீவு வேணும்னு சொல்லி கேட்டேன். சரி லீவ் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா 3 மாசம் லீவு கொடுத்துட்டாங்களா? ஆமா, 3 மாசம் லீவு கொடுத்தாங்களா இல்ல முழுசா காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களா? அதிர்ச்சி மாறாமல் மலர் கேட்க பொங்கி வந்த சிரிப்பை சிரமப்பட்டு அடக்கி கொண்ட அம்மா, இல்லடி 3 மாசம் லீவ் எடுத்துக்க அப்படின்னு தான் சொன்னாங்க. உன்னுடைய சம்பளம் இருக்குல்ல, அந்த தைரியத்துல நான் லீவு போட்டிருக்கேன். அப்ப சீட்டு அத ஒரு 3 மாசம் கழிச்சு கூட போட்டுக்கலாண்டி. அம்மா, அந்த பூரணி அம்மா ஏதோ மனசுக்குள்ள வச்சுட்டு தான் நமக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கடனை உடனே அடைச்சிடணும், இல்லன்னா ஏதாவது வம்புல போய் மாட்டிப்போம்மா. நீங்க வேற 3 மாசம் லீவு போட்டுட்டு வந்திருக்கீங்க. இது என்ன விளையாட்டா? 3 மாசம் லீவு கேட்டதும் அவங்களும் சரின்னு சொன்னது கூட பிரச்சனை இல்ல. ஆனா இந்த 3 மாசமும் அவங்க வீட்டுல வேலைக்கு ஆள் வேணும்ல, வேற ஒரு ஆளை அவங்க தேர்வு பண்ணிடுவாங்க. 3 மாசம் கழிச்சு நீங்க போகும்போது, இல்ல இவங்க 3 மாசமா வேலை பாக்குறாங்க, இவங்களே இங்க இருக்கட்டும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நம்ம மூட்டை முடிச்சோட இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான். அதனால என்னம்மா, கிளம்பிட வேண்டியதுதான். அம்மா, இங்க இருந்து கிளம்புறது ஒண்ணும் பெருசு இல்ல. இதே மாதிரி பாதுகாப்பான ஒரு இடம் வெளியில எங்கேயாவது நமக்கு கிடைக்குமா? அப்படி ஒரு இடம் கிடைச்சா பரவாயில்ல. இது பாதுகாப்பான இடமா? அதுதான் 10 வருஷம் முன்னாடியே இங்க உனக்கு எந்த பாதுகாப்பு இல்லன்னு நீயே போய் புகார் பண்ணிட்டியே. அப்பவே அப்பா இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொன்னாரு. ஆனா ஜீவா சார் தான் ஒத்துக்கல. அது மட்டுமா, நீ யார் மேல பழி போட்டியோ அந்த தம்பி நிரந்தரமா இந்த வீட்டை விட்டே போயிடுச்சு. அதை கேட்டதும் அவள் முகம் இருண்டு போனது. அம்மா, தேவையில்லாம இப்ப எதுக்காக அந்த விஷயத்த ஞாபகப்படுத்துறீங்க? அது என்ன மறக்க முடியற விஷயமா? இல்லதான், அதுக்காக இப்படியா? சைதன்யா போன அந்த டைம்ல தினைக்கும் அந்த விஷயத்த சொல்லி சொல்லி என்ன குத்தி காட்டி வேதனைப்படுத்திட்டே இருந்தீங்க. போக போக அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. ஆனாலும் எப்பவாவது அதை பத்தி சொல்லி என்ன வேதனைப்படுத்திட்டே தான் இருந்தீங்க. இப்பதான் கொஞ்ச நாளா அந்த விஷயத்த மறந்தே போயிட்டீங்க. இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க பிரச்சனை தான் என்ன? எனக்கு என்ன பிரச்சனை? நீதான பிரச்சனை எல்லாம் பண்ண. நான் எங்கம்மா பிரச்சனை பண்ணேன்? யாரும் வீட்டுக்குள்ள வந்து எட்டி பார்த்தது என்னவோ உண்மைதான். நான் திரும்பி பார்க்கும்போது ஓடி போயிட்டாங்க. அது யாருன்னு நான் பாக்கல. கதவை போட்டு வழி இல்ல. தாப்பா உடைஞ்சு கொஞ்ச நாள் ஆச்சு. அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்டா அவரு கண்டுக்கவே இல்ல. தாப்பா உடைஞ்ச நாள்ல இருந்து யாரும் வீட்டுக்குள்ள வந்துட்டு போற மாதிரியே எனக்கு தோணிட்டு இருந்தது. ஆனா வீட்டுக்குள்ள வந்து யாரோ எட்டி பாக்குறாங்கன்னு சொல்லி உங்களை வேதனைப்படுத்த வேண்டாம், உங்களை பயமுறுத்த வேண்டாம்னு நினைச்சு தாப்பாவை மட்டும் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் நீங்க கேட்கவே இல்ல. உங்ககிட்டதான் விஷயத்த சொல்லல, ஆனா அக்கா கிட்ட சொன்னேன். ஆனா அவ அத கண்டுக்கவே இல்ல. யாரடி உள்ள வர போறாங்கன்னு சொல்லி அலட்சியப்படுத்திட்டா. அக்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் போது நான் அவ பாதுகாப்புக்காக வெளியவே நின்னுட்டு இருந்தேன். ஆனா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் போது அக்கா நிக்காம டீ போட போயிட்டா. நான் சொன்னேன், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற வரைக்கும் நீ இங்க நில்லுன்னு. ஆனா ஒரு நாள் கூட அவ கேட்கவே இல்ல. பார்த்தா அன்னைக்கும் யாரோ எட்டி பாக்குற மாதிரி தோணிச்சு. திரும்பி பார்த்தா ஓடிட்டாங்க. ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அந்த சைதன்யா தான் போயிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஒரு தடவை வெளியில நின்னு நம்ம வீட்டு ஜன்னல் வழியா உள்ள எட்டி பாக்குறதையும் பார்த்தேன். அதனால அவராதான் இருக்கும்னு என் மனசு நம்பிடுச்சு. நான் என்ன பண்ணட்டும்? அதை என்கிட்டயும் அப்பா கிட்டயும் சொன்னதோட விட்டுருக்கலாமேடி. நாங்க தான் அதை விட்டுடு, இனி பிரச்சனை வராம பாத்துக்கலாம், கதவுல தாப்பா போட்டு விடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. அதையும் மீறி நீ ஜீவா சார் கிட்ட போய் ஏன் புகார் பண்ண? கொஞ்ச நாளாவே இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொன்ன நீ அன்னைக்குதான் என்கிட்டயும் அப்பா கிட்டயும் வந்து விஷயத்த சொன்ன. எங்க கிட்ட சொன்ன, சரி நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னோம். அதோட விட்டியா?
ஏன் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போய் ஜீவா சார் கிட்ட புகார் பண்ண? அதனால என்ன ஆச்சு? தேவையில்லாம சைதன்யா தம்பி தான் அவமானப்பட்டு நின்னுச்சு. நீ மட்டும் அன்னைக்கு நானும் அப்பாவும் சொன்ன பேச்ச கேட்டிருந்தா பாவம் அந்த சைதன்யா தம்பி இங்க இருந்து போயிருப்பாரா? தேவையில்லாம அவரு ஜீவா சார் மேல கோவப்பட்டு இத்தனை நாள் இங்க வராம இருந்திருப்பாரா? எப்படி? உனக்குதான் எங்க யார் மேலேயுமே மரியாதை இல்லையே. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் சரி, நீ செய்யறதெல்லாம் சரி, அப்படிதானே நினைச்சிட்டு இருந்த? அந்த நேரத்துல எங்க பேச்ச நீ கேட்கவா செஞ்ச? ஐயோ அம்மா, கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? நீங்க வீட்டுக்குள்ள வந்து 10 நிமிஷம் கூட ஆகல, இதுக்கிடையில ஒரு 1000 தடவை என்ன குத்தி காட்டி பேசிட்டீங்க. சொன்னதையே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க. தாங்க முடியல. ஒரு தப்பு நடக்குது, அது தட்டி கேட்க கூடாதா? தப்பு நடக்குது, தட்டி கேட்கலாம். ஆனா எந்த தப்புமே செய்யாத ஒரு தம்பி தண்டிக்கப்பட்டது உனக்கு சரியா படுதா? அம்மா, நான் என்ன எல்லாத்தையும் வேணும்னேவா பண்ணேன்? அவர் தப்பு பண்ணாருன்னு அந்த நேரம் என் மனசு நம்பிச்சு நான் போய் சொல்லிட்டேன். ஆனா அவர் போனதுக்கு அப்புறமா தானே அவர் எந்த தப்பும் செய்யலன்னு எனக்கே தெரிய வருது. நான் என்ன பண்ணட்டும்? கோபமாக கேட்டவள், சரி இப்ப என்ன, இங்க இருந்து போகணும் அவ்வளவுதானே? எப்ப புறப்படணும்னு மட்டும் சொல்லுங்க. நான் ஆபீஸ் போயிட்டு வந்ததும் துணிமணியெல்லாம் பேக் பண்ணிடுறேன். அடியே அசடு, நாம எங்கேயும் போகல. அப்புறம் 3 மாசம் நான் ஒன்னும் லீவு கேட்கலடி. கௌசல்யா அம்மா தான் லீவு கொடுத்து அனுப்பிட்டாங்க. புரியல? சைதன்யா தம்பி நேபாளத்துல இருந்து வந்திருக்காரு. யாரு? சைதன்யாவா? அவள் விழிகள் அகல விரிய வியப்போடும் ஆவலோடும் கேட்டாள். ஆமடி, தம்பிக்கு நம்ம யாரையாவது பார்த்தா மனசு சங்கடப்படும்ல, அதுதான் அவர் போற வரைக்கும் அங்க சமைக்க போக வேண்டான்னு கௌசல்யா அம்மா தான் சொன்னாங்க. அப்ப இந்த 3 மாசம் சம்பளம்? வேலை பாக்காட்டி கூட 3 மாசம் சம்பளத்தை கொடுத்துடுறதா சொல்லிட்டாங்க. கௌசல்யா அம்மாவுக்கு ரொம்ப பெரிய மனசு. நீங்க பாரு, இந்த 3 மாசமும் நீ தப்பி தவறி கூட அந்த வீட்டுக்கு போயிடாத. அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை. அப்புறம் இந்த 3 மாசம் உனக்கு சமையல் வேலை எதுவும் இல்ல. நீ ஆபீஸ் போற, உன் வேலைய பாக்குற, வீட்டுக்கு வர, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிற. 3 மாசம் கழிச்சு இந்த வேலையெல்லாம் நீ தானே பாத்துக்கணும். அப்ப உங்களுக்கு ரெஸ்ட் வேண்டாமா? நீ கூட மாட ஏதாவது ஒத்தாசை பண்ணு போதும். சரி சரி, நீ போய் உன் வேலை ஏதாவது இருந்தா பாரு, சமையல நான் பாத்துக்கிறேன். அம்மா, முக்காவாசி வேலையையும் நானே முடிச்சிட்டேன் என்று கூறியவள் சமையல் அறையில் இருந்து வெளியே வந்தாள். ஏனென்று தெரியவில்லை, சைதன்யாவை உடனே பார்க்க வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது. ஆனால் எப்படி பார்க்க முடியும்? அவன் இப்போது எப்படி இருப்பான்? அவன் மனதில் ஒரு கேள்வி, எப்படி இருப்பாரா? அந்த 15 வயசுலயே ஹீரோ மாதிரி தானே இருந்தாரு, இப்ப அதை விட சூப்பரா இருப்பாரு. தனக்கு தானே கூறிக்கொண்டவள் சைதன்யாவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் வேண்டுமென்றே, அம்மா இன்னைக்கு ஆபீஸுக்கு கட்டிட்டு போக நல்ல சேலை எதுவும் இல்ல, நான் போய் சங்கீதா கிட்ட இருந்து ஒரு சேலை வாங்கிட்டு வரேன் என்றவள் வாசலை நோக்கி ஓட, மலர் நீ அங்க போகாதேன்னு சொன்னேன்ல, சைதன்ய தம்பி உன்னை பார்த்தா பிரச்சனை ஆயிடும், என்னையே 3 மாசம் அங்க போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுக்கடி, எல்லாம் புரியுதுமா. நான் என்ன அந்த சைதன்யா முன்னாடி போய் நின்னு ஈனு இழுச்சுட்டா நிக்க போறேன்? சங்கீதா கிட்ட போறேன், சேலையை வாங்கிட்டு உடனே ஓடி வந்துடுறேன், சைதன்யா கண்ணுல படாம பாத்துக்கிறேன் என்றவள், ஏய் நில்லுடி என்று அம்மா அழைத்தும் நிற்காமல் வேகமாக ஓடி பின்வாசல் வழியாக சமையல் அறைக்குள் நுழைந்தாள். சமையல் வேலையை பார்த்து கொண்டிருந்த கௌசல்யா சித்தி அவளை கண்டதும் திகைத்து போனார். மலர், நீ என்ன இங்க? கௌசல்யம்மா, சங்கீதா எந்திரிச்சிட்டாளா என்று கேட்டாள். தெரியல மலர். அம்மா, நீ ஏன் அவளை தேடுற? நான் ஆபீஸ் போகணும், எனக்கு நல்ல சேலை எதுவும் இல்ல, அதுதான் சங்கீதா கிட்ட கேட்டு ஒரு சேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அவளுக்கும் எனக்கும் பிளவுஸ் ஒரே அளவுதான், அதுதான். சரி சரி, சீக்கிரமா போய் சேலை வாங்கிட்டு கிளம்பு. சைதன்யா ரூம் பக்கத்துல போயிடாத, சைதன்யா வந்திருக்கான். அம்மா சொன்னாங்க, ஆனா சேலை வேணும், அதுதான் வந்தேன். சரி சரி, சைதன்யா எந்திரிச்சு வர்றதுக்குள்ள போய் சேலையை வாங்கிட்டு கிளம்பு, உன்னை பார்த்தா கோவப்படுவான். இல்ல இல்ல, அவர் கண்ணுல படாம நான் பாத்துக்கிறேன் என்று கூறியவள் சமையல் அறையிலிருந்து வெளியே வர மாடி இறங்கி வருகிறான் சைதன்யா. மலரை கண்டதும் முகம் மலர்ந்தவன், ஏய் மலர் என்று அழைக்க, அடுத்த நொடி அவள் யாராக இருப்பாள் என்பதை புரிந்து கொண்டு முகம் கருத்தான். ரிஷி என்று அழைத்தவளும் சட்டென்று நாவை கடித்துக் கொண்டாள். உரிமையோடு தான் ரிஷி என்றும் டா என்றும் அழைத்தவன் தான் சைதன்யா என்று அவளுக்கு புரிந்தது. அவள் அப்படியே திகைத்து நின்று விட்டாள். அப்போதுதான் அத்தை அவரது அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். எதையோ பார்த்து அதிர்ந்து நிற்கும் மலரை கண்டவர் அவளது விழிகள் நிலைத்து நிற்கும் மாடியை பார்த்தார். சைதன்யாவை கண்டதும் அவருக்கும் தூக்கி வாரி போட்டது.
நேற்று அவன் கூறிய வார்த்தைகள் செவியில் முழங்க, மலர் நீ என்னம்மா இங்க என்று கேட்டார். அப்போதுதான் மலர் தன் நிலைக்கு வந்தாள். மாடியிலேயே நின்றுவிட்ட சைதன்யா எதுவும் அறியாதவன் போல் மெதுவாக மாடி இறங்கி வந்து டீப்போ மீது கிடக்கும் செய்தித்தாளை எடுத்தான். நான் சங்கீதாவை பார்க்க வந்தேம்மா என்று அவள் தயங்கியபடி கூற, மேல இருப்பாம்மா போய் பாரு என்றார். அவளும் வேகமாக மாடிக்கு ஓட, செய்தித்தாளோடு ஒரு இருக்கையில் வந்து அமர்ந்தவனின் அருகில் வந்த அத்தை, சைதன்யா நீ வந்தது தெரியாம வந்திருப்பா, இனிமே அவ இங்க வரமாட்டா என்றார். அவ வந்ததுக்கு நீங்க ஏன் அத்தை மன்னிப்பு கேக்குற மாதிரி என் முன்னாடி வந்து நிக்கணும்? இல்லப்பா, நீ திரும்பவும் கோவிச்சுட்டு போயிடுவியோன்னு ஒரு பயம்தான் அத்தை. அன்னைக்கு நான் அப்பா மேல இருந்த கோபத்துலதான் கோவிச்சுட்டு போனேன். இப்போ எவ்வளவு ஒருத்திக்காக நாயே என்னுடைய தாத்தா வீட்டை விட்டு போகணும்? நான் இங்க இருக்கிற வரைக்கும் அவ இந்த பக்கம் வரக்கூடாது. அத சொல்லி அனுப்புங்க போதும். சரிப்பா, நான் சொல்லி அனுப்பிடுறேன் என்று கூறிய அத்தை மாடிக்கு சென்றார். அவன் செய்தித்தாளை புரட்ட ஆரம்பித்தான். ஆனால் செய்தித்தாளின் பக்கங்களில் செய்திகள் அல்ல, மலரின் முகம்தான் தெரிகிறது. ச்ச என்றவன் செய்தித்தாளை அப்படியே போட்டுவிட்டு எழுந்து மாடியை நோக்கி நடந்தான். மாடிப்படிகள் ஏறிவிட்டவன் அவனது அறையை நோக்கி நடக்க, அதோ சங்கீதா அறையிலிருந்து கையில் ஒரு சேலையோடு வருகிறாள் மலர். எதிரில் அவன் வருவதை கண்டவள் அப்படியே நின்று விட்டாள். அவளை பொருட்படுத்தாமல் அவன் நடந்து வர அவளும் அடி மீது அடி வைத்து வந்தாள். அவன் அருகில் வந்ததும் சாரி என்றாள். அவன் அதை செவியில் கூட வாங்கிக் கொள்ளாமல் நடந்தகல அவள் விழிகள் நிறைந்து விட்டது. அவன் சென்ற திசையை திரும்பி பார்த்தாள். அவன் திரும்பி கூட பாராமல் அவனது அறைக்குள் சென்று மறைகிறான். அதை கண்டதும் அவள் வேதனை இன்னும் அதிகமானது. வழிந்த கண்ணீரை துடைத்தவள் வேகமாக மாடி இறங்கி தன் வீட்டை நோக்கி ஓடினாள். பகுதி 6 நிறைவடைந்தது. பகுதி 7 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.